மனிதர்கள் தற்போதுள்ள உலகில் குற்றங்கள்லாம் செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்கன்னா, இந்த காலத்தில் தான் குற்றங்கள்லாம் செய்ய முடியும். இப்போன்னா அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த குற்றங்களெல்லாம் செய்கிற நடைமுறை வந்துச்சு. இப்போ தான் குற்றங்களை செய்ய முடியும். இப்போ தான் இந்த ஏழை பணக்காரர்கள் இது போன்ற அனுபவங்களை தேட முடியும். இது இந்த காலத்தில் மட்டும்தான். பணம் என்னும் நடைமுறை வந்ததுக்கப்புறம் தான் இது போன்ற ஒரு வாழ்க்கை. இது போன்ற வாழ்க்கை இப்போ தான் வாழ முடியும். பணம்ங்கிற நடைமுறை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போச்சுன்னா 2040க்கு அப்புறம் செயலிழந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏழை பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, அப்புறம் படித்தவங்க படிக்காதவங்க, இந்த மாடி வீட்டில் வாழ்கிறது, வாடகை வீட்டில் வாழ்கிறது, குடிசையில் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளோடு வாழ்கிற வாழ்க்கை, இந்த அனுபவங்கள்லாம் அதுக்கப்புறம் இல்லை. 2040க்கு அப்புறம் இல்லை. 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அப்போது இந்த உலகத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் தான் நீங்கள் இந்த மாதிரி ஏழை பணக்காரன் இந்த மாதிரி வித்தியாசமான இது போன்ற அனுபவங்களை தேட முடியும். நோயாளிகளாக இருக்க முடியும். நோயாளியாக இருக்கிறதும் ஒரு அனுபவம் தான். ஒரு குற்றவாளியாக இருக்கிறதும் ஒரு அனுபவம் தான். இந்த காலத்தில் தான் நீ குற்றவாளியாக இருக்க முடியும். இந்த காலத்தில் தான் நீ நோயாளியாக இருக்க முடியும். இந்த காலத்தில் தான் நீ கோடீஸ்வரனாக இருக்க முடியும், பிச்சை எடுக்கவும் முடியும். ஆக மனித இனம் மனிதர்கள் வாயிலாக தனக்கு தேவையான பல்வேறு அனுபவங்களை தேடிக்கொள்கிறது. மனித இனம் இருக்குல்ல, அந்த இனம் தனக்கு தேவையான அனுபவங்களை மனிதர்கள் மூலமாக தேடிக்கொள்கிறது. ஒருத்தர் நீ பிச்சைக்காரனா போ, நீ ஏழையாக வாழு, நீ வாடகை வீட்டில் வாழு, நீ கோடீஸ்வரனாக வாழு, நீ பணக்காரராக வாழு, நீ திருடராயிரு, நீ ஏமாத்துகிற ஒரு அரசியல்வாதியாரு, நீ ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியாரு, இப்படின்னு இப்படி பல்வேறு விதமான அனுபவங்களை மனிதர்கள் மூலமாக இந்த மனித இனம் சம்பாதித்து கொண்டிருக்கிறது, பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறது. இதில் எது சரி, இந்த மாதிரியான அனுபவங்கள் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும், அனுபவங்கள் மூலமாக பாடங்களை கற்றுக்கொள்கிறது. இந்த மனித இனம் பாடங்களை கற்றுக்கொள்கிறது. மனிதர்கள் கற்றுக்கொள்ளவில்லை, மனித இனம் கற்றுக்கொள்கிறது. ஒருத்தரை எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஒருத்தரை நேர்மையாக ஒரு தனி மனிதர் நேர்மையாகவும் இருந்துக்கிட்டு குற்றமும் செய்ய முடியாது. அப்போ நேர்மையாக இருக்கிறதுக்குன்னு ஒரு சில மனிதர்களை விட்டு வைக்கிறது, அவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்கறது. இன்னொரு மனிதர்களுக்கு நீ ஏழையாரு, இன்னொரு குரூப்பு நீ பணக்காரராரு, நீ இன்னொரு குரூப்பு நீ மூட நம்பிக்கை நிறைந்தவராரு, இன்னொருத்தர் நீ அறிவாளியாரு, இன்னொருத்தர் நீ குற்றங்கள் செய்கிறார், நீ திருடராயிரு, நீ இன்னொருத்தர் பிறருடைய மனம் நோகாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழு. இப்படி பல்வேறு விதமான அனுபவம். இன்னொருத்தரை நீ சோம்பேறியாரு, நீ இன்னொருத்தரை கடினமாக உழைச்சிக்கிட்டு. இப்படி மனித இனம் பல்வேறு விதமான அனுபவங்களை மனிதர்கள் மூலமாக சம்பாதித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் ஒவ்வொரு கேரக்டரோடு இருக்காங்க. ஜப்பான் நாட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி குணம். அதுமாதிரி அரேபியக்காரங்களுக்கு அந்த அரேபிய பாலைவனத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு தனி குணம் இருக்குது. இப்படி பல்வேறு விதமான அனுபவங்களை மனிதர்கள் மூலமாக இந்த மனித இனம் சம்பாதித்து கொண்டிருக்கிறது, பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறது. இப்போ தான் நீ இந்த இயந்திர அறிவியல் உலகில் தான் நீ பணக்காரராக இருக்க முடியும், கோடீஸ்வரனாக இருக்க முடியும், பிச்சைக்காரராக இருக்கிற வாழ்க்கை, அப்புறம் படிக்கிற வாழ்க்கை, அதிகாரத்தில் உயர்ந்த இதெல்லாம் இந்த காலத்தில் தான். இந்த காலங்கிறது இப்போ இருக்கிற காலம் மட்டும் கிடையாது. ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உருவான வாழ்க்கை முறை. இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை முறை என்பது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உருவான ஒரு வாழ்க்கை முறையின் ஒரு உச்சக்கட்ட வளர்ச்சி. இதை கற்காலம் உலோக காலம்னு நம்ம பிரிக்கும்போது, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இது உலோக காலம்னு வச்சுக்கோங்க. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரை உள்ள காலம் கற்காலம். அப்போது உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மனித வாழ்வில் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு உருவாகுது. பணக்காரர்கள், ஏழைகள், அப்புறம் நல்ல பணக்காரர், ஏழைகள், அப்புறம் வலிமையானவர்கள், எளியவர்கள், அப்புறம் படித்தவங்க, படிக்காதவங்க, திருடர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், இது போன்ற ஏற்றத்தாழ்வு, நோயாளிகள், ஆரோக்கியமானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு சமத்துவமே இல்லாத ஒரு தன்மை. கற்காலங்களில் எல்லாருமே சமத்துவமான நிலையில் தான் வாழ்ந்தாங்க. உலோகங்களே இல்லாத கற்காலங்களில் சமத்துவமான நிலைமை தான் இருந்தது. அங்கே எல்லாரும் குடிசையில் தான் வாழ்ந்தாங்க, உலோகமே கண்டுபிடிக்கப்படலை. அப்படி இருக்கும்போது கற்காலத்தில் சமத்துவமான நிலைமை வேறு வழியே இல்லை. சமத்துவம் தான் அங்கே இருந்தது. அங்கே ஏழைகள் பணக்காரர்லாம் கிடையாது, பணம் என்னும் நடைமுறை கிடையாது கற்காலத்தில். அதனால் அங்கே திருட்டு கிடையாது, திருட்டு கிடையாது, நேர்மையாக தான் இருந்தாங்க. அவங்க ஏழை பணக்காரங்கிற இதெல்லாம் அங்கே கிடையாது. அப்போது ஒரு கற்காலத்தில் மனிதர்கள் சமத்துவமாக வாழ்ந்தாங்க. கற்காலம் முடிந்து இந்த உலோக காலம் தொடங்கிச்சு பாருங்கள். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தற்போது உள்ள காலம் இருக்குல்ல, தற்போது வரை உள்ள காலம் ஒரு 3000 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து இன்றைய வரையான காலகட்டம் ஒரு 3000 வருஷம்னு வச்சுக்கோங்க. 3000 வருஷமாக தான் இந்த ஏழைகள் பணக்காரர்கள், திறமையானவர், தொழிலில் திறமையானவர்கள் அல்லது திறமை குறைந்தவர்கள்,
நல்லவர்கள், கெட்டவர்கள், நேர்மையானவர்கள், கெட்ட குணம் படைத்தவர்கள், இப்படி ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உருவாச்சுது. அப்போது இந்த உலோகங்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி அனுபவங்களை மனிதர்கள் தேட முடியும். ஏழைகளாக இருக்கிறது, பணக்காரங்களாக இருக்கிறது. ஒரு பணக்காரராக இருக்கும்போது அவருக்கு என்ன மாதிரி அனுபவம் ஏற்படும், நல்லவராக இருக்கிறதுக்கு நல்லவர், கெட்டவர்களுக்கு என்ன மாதிரி அனுபவம் ஏற்படும். இப்படி மனித இனம் ஒவ்வொரு மனிதர் மூலமாக ஒவ்வொரு விதமான அனுபவத்தை சம்பாதித்து மூளையில் பதிவு செய்கிறது. இப்போ ஒரு பணக்காரர் தனது மூளையில் பணக்கார அனுபவத்தை பதிவு செய்கிறார், பிச்சைக்காரர் தனது மூளையில் பிச்சைக்கார அனுபவத்தை பதிவு செய்கிறார். அப்படின்னா அது அவர் சம்மந்தப்பட்டதில்லை, இது மனித இனத்தின் சம்மந்தப்பட்டது. மனித இனம் என்பது என்னது? அது தனிமை. ஒரு மனித இனம்தான் தனது பிரதிநிதிகளாக பல்வேறு மனிதர்களை போய் நீ இந்த அனுபவங்களை கற்றுக்கோ, நீ நோயாளியார், நீ ஆரோக்கியமானவர், இப்படி பல்வேறு அனுபவங்களை சம்பாதிச்சு மனித இனம் பாடம் கற்றுக்கொள்கிறது. ஒட்டுமொத்தமாக மனித இனம்தான் பாடம் கற்றுக்கொள்ளுது. தனி மனிதர்கள் மட்டுமல்ல, தனி மனிதர்கள் மூலமாக பல்வேறு விதமான அனுபவங்களை சந்தித்து மனித இனம் பாடத்தை கற்றுக்கொள்கிறது. இப்போ இந்த காலத்தில் தான் உலோக பயன்பாடுள்ள தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகத்தில் தான் மனிதர்களால் என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரியான அனுபவங்கள், வித்தியாசமான அனுபவங்கள், ஏழைகள், பணக்காரர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், நேர்மையானவர்கள், குற்றவாளிகள், திருடர்கள், இந்த மாதிரி பல்வேறு விதமான அனுபவங்களை, விபச்சாரிகள், இப்படி பல்வேறு விதமான மனித பண்புகளை கொண்டு பல்வேறு விதமான அனுபவங்களை இந்த காலத்தில் தான் கற்றுக்க முடியும். இந்த உலக காலத்துக்கு முன்னாடி நீங்கள் கற்காலத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே சமத்துவம் தான். அங்கே ஏழைகள் பணக்காரங்களே கிடையாது, எல்லாருமே குடிசையில் தான் வாழ்ந்தாங்க. அங்கே பணம்ங்கிற நடைமுறை கிடையாது. அதனால் எல்லாருமே எளிமையாக தான் உழைக்க முடியும், கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது. அதனால் தொழில் திறமை என்பது, அதில் ஏற்றத்தாழ்வு என்பது கற்காலத்தில் கிடையாது. ஏன்னா கற்காலத்தில் ஒரு உலோகத்தாலான ஒரு கருவி எதுவுமே கிடையாது. அவங்ககிட்ட அருவா கிடையாது, கடப்பாறை கிடையாது, சுத்தியல் கிடையாது கற்காலங்களில். அப்போ அவங்களால கஷ்டப்பட்டு உழைக்கவே முடியாது, ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட உலோகத்தாலான ஒரு அருவாலாம் கிடையாது, உலோகத்தாலான கருவிகள் எதுவுமே கிடையாது. அதனால் அவங்களால கஷ்டப்பட்டு உழைக்கவே முடியாது. அதனால் அவங்ககிட்ட ஒரு தொழில் திறமை அடிப்படையாக கொண்ட ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. பணம்ங்கிற நடைமுறை இல்லாதனால கற்காலத்தில் அங்கே பணக்காரர், ஏழை, அந்த ஏற்றத்தாழ்வு கிடையாது. பள்ளிக்கூடம் கிடையாது அங்கே. அதனால் படித்தவர்கள், படிக்காதவர் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு அங்கே கிடையாது. இப்படி சமத்துவமாக தான் கற்காலத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அப்போது அவங்க மனசில் கெட்ட எண்ணம் இருக்காது. சொத்துக்காக யாரும் அடிச்சிக்க மாட்டாங்க, கடன் கொடுத்து ஏமாற்ற மாட்டாங்க, திருட மாட்டாங்க, பணத்தை திருட மாட்டாங்க. தங்க நகை எங்கே கிடையாது. அதனால் தங்க நகை யாருக்கும் தெரியாமல் பாதுகாப்பாக வைக்கணும், பதுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்காது. நல்லவர்களாக, நல்ல பண்புடையவர்களாக கற்கால மக்கள் வாழ்ந்தார்கள். அப்போ தான் நம்ம மொழி சிறப்பாக கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம மொழி மக்களால் உருவாக்கப்பட்டது. மக்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உருவாக்குனாங்க. அதன் பிறகு உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் குற்றங்கள் பெருகுது, ஏற்றத்தாழ்வுகள் பெருகுது, தொழில் திறமை, உலோகங்களை அடிப்படையாக கொண்ட பல்வேறு தொழில்கள் பிறக்குது. அந்த தொழில்களில் திறமை வாய்ந்தவர்கள், திறமை குறைந்தவர்கள், அந்த நல்ல தொழில், கெட்ட தொழில், நல்ல வருமானம் வருகிற தொழில், வருமானத்திற்கு வழி இல்லாத தொழில், தாழ்ந்த தொழில், இழிந்த தொழில், உயர்வான தொழில், ஈஸியான தொழில், இப்படி புனிதமான தொழில், இப்படி தொழிலில் ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் வருகிறது. இந்த மாதிரி அப்போது இவங்க உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, அப்புறம் இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வு, அவர் நல்லவர், கெட்டவர், நேர்மையானவர், ஏமாத்துறவர், இப்படிப்பட்ட ஏற்றது, இதெல்லாம் இந்த உலோகங்கள் இந்த காலகட்டத்தில் தான் இந்த மாதிரியான அனுபவங்களை மனித இனம் சம்பாதிக்க முடியும். இது கற்காலத்தில் இந்த மாதிரி அனுபவங்கள் கிடையாது. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழக்கும். அதோடு இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்குல்ல, ஏழை, பணக்காரர், தனி உடைமை, மோகம், நல்லவர், கெட்டவர், ஏமாத்துறவர், ஒழுக்கமானவர், கற்புள்ளவங்க, அப்புறம் விபச்சாரம், இந்த மாதிரி பல்வேறு விதமான அனுபவங்களை இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் தேட முடியும். அதனால தான் மனிதர்கள் அதில் தீவிரமாக இருக்காங்க. இந்த மனித இனம்தான் இந்த அனுபவங்களை தேடுகிறது மனிதர்கள் வாயிலாக. அப்போ இதெல்லாம் வித்தியாசமான இந்த அனுபவங்கள் இப்போ தான் தேட முடியுமே தவிர 2040 அப்புறம் நீங்கள் 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்துடும். அதன் பிறகு இது போன்ற அனுபவங்கள் இப்போ 2040 அப்புறம் பள்ளிக்கூடம்லாம் கிடையாது. அப்போ படித்தவர், படிக்காதவருங்கிற ஏற்றத்தாழ்வே கிடையாது. பணம்ங்கிற நடைமுறை 2040 அப்புறம் இருக்காது. அப்போ இந்த ஏழை பணக்காரருங்கிற அந்த அனுபவங்களை தேட முடியாது. ஏழை பணக்காரருங்கிற அந்த இதே கிடையாது. அப்போ 2040 அப்புறம் இந்த தொழிற்சாலையெல்லாம் செயலிழந்துடும். அப்புறம் தொழில் திறமையில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, அது 2040 அப்புறம் இல்லாமல் போயிடும். இப்படி 2040 அப்புறம் மனிதர்கள் தற்போதுள்ள அனுபவங்களை பெற முடியாத நிலை ஏற்படும். அப்போ தற்போதுள்ள அனுபவங்கள் இருக்குல்ல, இந்த ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், திருடர்கள், ஒழுக்கமானவர்கள், இப்படி தொழிலில் இவர் ரொம்ப திறமைசாலி, இவர் திறமைசாலி கிடையாது, இப்படிப்பட்ட இவர் டாக்டர், இவர் விஞ்ஞானி, இது போன்ற அனுபவங்கள் இருக்குல்ல, இது இந்த காலத்தில் மட்டும்தான்.
இது போன்ற அனுபவங்கள் கற்காலத்திலையும் கிடையாது, கடந்த காலமான கற்காலத்திலையும் கிடையாது. ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த கற்காலத்திலையும் இது போன்ற அனுபவங்களை மனிதனும் சம்பாதிக்க முடியாது. அதுபோல் எதிர்காலத்துலையும் சம்பாதிக்க முடியாது. 2040க்கு அப்புறமும் இது போன்ற அனுபவங்களை சம்பாதிக்க முடியாது. அப்போ இந்த காலத்தில் மட்டும்தான் இது போன்ற அனுபவங்களை சம்பாதிக்க முடியும். அதனால் இந்த அனுபவங்களுக்கு மாற்றாக நீங்கள் வேற ஒரு அனுபவத்தை, வேற ஒரு மாதிரியான ஒரு சூழலை இந்த மனிதர்கள் பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் கூடாது. அதுபோல் இந்த காலத்தில் தான் நீங்கள் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட முடியும். பிரியாணி இதெல்லாம் இந்த காலத்து, கேக்கு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் இந்த காலத்தில் தான். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி பூரி கிடையாது. பூரி இது மாதிரியான உணவுலாம் கிடையாது. அரிசி கூட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தென் தமிழ்நாட்டிலலாம் கிடையாது. அங்கெல்லாம் சோளக்காடி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இப்போ தான் இந்த உணவெல்லாம், இந்த கேக்கு, அல்வா, பூந்தி, லட்டு, ஜாங்கிரி, ஜிலேபி, ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு இதெல்லாம் இப்போ தான். அப்போ இந்த காலத்தில் மட்டும்தான் இது கிடைக்கும். 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் செயலிழக்கும் போது இந்த உணவுகளே உங்களுக்கு கிடைக்காது. தீப்பெட்டியே கிடைக்காது. 2040க்கு அப்புறம் தீப்பெட்டியே கிடைக்காது. அப்போ இன்றைக்கி நம்ம நெருப்பு எளிதாக பற்ற வைக்கிறோம் அப்படிங்கிறனால தான் நெருப்பில் சமைச்சு விதவிதமான உணவுகளை சாப்பிட்டுட்ருக்குறோம். அப்போ இதே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி உணவு நமக்கு கிடைக்கல. கற்காலத்தில் இது போன்ற உணவுகள் கிடையாது. அது மாதிரி 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்த பிறகு இது போன்ற உணவுகள் கிடைக்காது. அதனால் இந்த காலத்தில் மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த உணவுகளை மனிதர்கள் வெறி பிடித்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆசை தீர இது ஏன் இவ்வளோ ஆர்வமாக சாப்பிட்டுட்ருக்காங்க இந்த உணவுனால், இது இந்த காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த காலத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். 2040க்கு அப்புறம் இந்த அனுபவம் கிடைக்காது இந்த மனிதர்களுக்கு. ஒரு நோயாளியாக இருக்கிறது கூட ஒரு அனுபவம் தான். அப்போ இந்த அனுபவம் கூட இந்த காலத்தில் தான். 2040க்கு அப்புறம் மனிதர்கள் ஆரோக்கியமானவர்களாக மாறிவிடுவார்கள். ஏன்னா நோயாளிகள் ஆவதற்கு என்ன காரணம்? இந்த மாதிரி மோசமான உணவுகள், நல்ல தீப்பெட்டிலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நினச்சா சமைச்சு சாப்பிட்றோம். பச்சையாக சாப்பிட்றதே கிடையாது. நீங்கள் 2040க்கு அப்புறம் தீப்பெட்டியே கிடைக்காது. நீங்கள் நினச்சா சமைக்கவே முடியாது. தீயை பற்ற வைக்கணும்னா கல்லையும் உரசிக்கிட்டு கிடக்கணும். தீப்பெட்டி இருக்கிறனால தானே பொசுக்குன்னு பற்ற வச்சு உடனே ஒரு சோறை வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. சமைச்சு சாப்பிட்றாங்களே எதுக்கு? தீப்பெட்டி நம்மக்கிட்ட இருக்குது. தீப்பெட்டி இருக்குது, லைட்டர் இருக்குது, நெருப்பை எளிதாக பற்ற வைக்க முடியுது. அதுவே நெருப்பு பற்ற வைக்க தீப்பெட்டியே கண்டுபிடிச்சி 300 வருஷம்தான் ஆகுது. 300 வருஷத்துக்கு முன்னாடி தீப்பெட்டி கிடையாதுன்றாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி, 400 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அப்படின்னா அப்போ 400 வருஷத்துக்கு முன்னாடி தீயை பற்ற வைக்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. அப்போது சமைக்கிற வழக்கமே குறைவாக தான் இருந்திருக்கும். தீப்பெட்டியே இந்த உலகத்தில் இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி சமைக்கிற மாதிரி சமைக்க மாட்டீங்க. தீப்பெட்டி இல்லாத ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கி சமைக்கிற மாதிரி சமைக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ சமைக்கிற உணவு குறைஞ்சிரும், பச்சையாக சாப்பிட்ற உணவு அதிகமாகிடும். அப்போ ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ 2040க்கு அப்புறம் உனக்கு தீப்பெட்டியே கிடைக்காது. தீப்பெட்டி தொழிற்சாலையும் மூடிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? நீ சமைச்சு சாப்பிட்ற உணவு குறைஞ்சிரும். உனக்கு சமைக்காத உணவுகள் தான் நீ நிறைய சாப்பிடுவ, பழங்கள், காய்கறிகள். அப்போ நீ ஆரோக்கியமாக மாறிடுவ. அப்போ நோயாளியாக இந்த காலத்தில் தான் நீ இருக்க முடியும். 2040க்கு அப்புறம் உனக்கு எல்லாருமே மனிதர்கள் ஆரோக்கியமானவர்களாக மாறிவிடுவார்கள். அப்படி இருக்கும்போது நோயாளியாக இருக்கிறது கூட ஒரு அனுபவம் அப்படின்னா அந்த அனுபவம் இந்த காலத்தில் தான் கிடைக்கும். அதனால் ஏன் மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, இது இந்த காலத்தில் மட்டும்தான் இது போன்ற அனுபவங்கள் கிடைக்கும். அதனால் இந்த காலத்தில் மட்டுமே இது போன்ற அனுபவங்களை தேடி ஆசை தீர அனுபவிக்கிறார்கள், இன்பங்களையும் துன்பங்களையும்.